இங்கு வருகை தந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் போதகருக்கும் மற்றும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் வாலிபர்களுக்கும் என் மனமார்ந்த சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஆல்வின். நான் சோழிநல்லூர் திருச்சபையை சார்ந்தவன். என்னுடைய எதை பத்தி நான் சொல்ல போறேன்னா, என்னுடைய திருச்சபையின் வரலாறு மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மிஷனரி பற்றி உங்களிடம் நான் சொல்ல போகிறேன். என்னுடைய திருச்சபையானது 1917ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குமாரி இலான் ஸ்லோன்ஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. வெறும் 4 சகோதரர்களாக முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 4 சகோதரர் யாருன்னா எங்களுடைய தாத்தா தான். அவங்க மூலியமாக தான் எங்க திருச்சபையானது தொடங்கப்பட்டது. மற்றும் எங்கள் திருச்சபையில் முதலாக வெகுளு திருச்சபை என்று சொல்லுவாங்க. வெகுள் மூலியமாக கட்டப்பட்டது. 2வது ஓடு மூலியமாக கட்டப்பட்டது. 3வது தான் 2004ஆம் ஆண்டு வட்டார திருச்சபையாக கட்டப்பட்டு தளம் போட்டு மிகப்பெரிய சபையாக எங்க ஊரில் கட்டப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சுவாரம்சம் என்னவென்ற எங்க சோழிநல்லூர் சபையை சொல்லுவாங்கன்னா இந்த ஜனங்க நல்லா கொடுக்குற ஜனங்கப்பா, எல்லா ஐயர்களும் சொல்லிட்டு போவாங்க. அதோட மேலான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்த ஒரே ஒரு ஐயர் நேது அருளா செய்யுது. அவங்க வந்தாங்களே நேது ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அந்த காவாக்கரையில அந்த ஈசிஆர் ரோட்ல அந்த காவாக்கரை என்ன போய் உட்காந்து அவ்வளவு ஆத்ம பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருச்சபையானது பழைய வருடங்களுக்கு முன்பதாக நிறைய விசுவாசிகள் அதற்காக ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க. வெறும் 4 சகோதரர்கள் கொண்ட திருச்சபை இப்பொழுது 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் கொண்டே இருந்தனர். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கிறது. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மிஷனரி பத்தி நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். யாருன்னா, எல்லாரும் இவங்க வெள்ளைக்கார ஐயரை பத்தி நாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து நம்ம சென்னையில நம்ம ஸ்தாபனத்தை சேர்ந்த மிஷனரி பால் சுந்தர் ஐயா பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம கண்முனையாவே இருக்கிற ஒரு மிஷனரி ஆவார். ஏன் என்றால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவங்க குடும்பம் ஒரு ரசிக்கப்படாத குடும்பங்கள். அவங்க அப்பா பேர் முருகன், அவங்க அம்மா பேர் மீனாட்சி. அவங்க குடும்பத்துல 7 பேர் பிறந்தாங்க. இவர் 4வது ஆள பேர் அவர் ஒரு தரிசனத்தோடு கூட போனவர். முதல்ல பீகார்ல போனாலே ஆண்டவரோடு சொன்ன ஒரே வார்த்தை மொழி தெரியாத இடங்களில் உன்னை கொண்டு போய் பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அவர் அங்கு போய் கதகரியா என்ற ஒரு இடங்கள்ல போயிட்டு ஊழியம் பண்ணார். முதல்ல அந்த இடங்கள்ல மொழி தெரியாது, உணவு ஒழுங்கா இருக்காது, கலாச்சாரங்கள் வேறுபட்டு இருக்கும். ஆனாலும் நம்மை போல மனிதர் அவர் போய் அங்க பாடுபட்டு அவருடைய பாடல்களை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு கண்ணீராக இருந்தது. அதுல ஒன்னே நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு ஊழிய பிரகாரமா போயிட்டு வரும்போது நைட்ல கண்ணு தெரியல போது, லைட் எதுவுமே இல்லைன்ட்டு அவர் நடந்து வரும்போது சேற்று உள்ள இழுத்து கொண்டது. அப்போ ஃபுல்லா கை மட்டும் தூக்கும் போது எசப்பான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரா, ஏதோ ஒரு கை தூக்கி போட்டு வெளில போட்டது. அவர் எங்க முன்னாடி ஒரே ஒரு உயிர்சாட்சியா சொன்னாரு, எப்பா 5 ரூபா பிஸ்கெட் வச்சு தான்பா நான் ஊழியத்துக்கே நான் போனேன், அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செஞ்சம்பான்னு சொல்லி அவர் மூலியமாக அரசாங்கமே செய்ய முடியாம ஊழியம் மட்டும் அங்க செய்யலங்க. அவர் மிகப்பெரிய பள்ளியை அங்க நடந்து கொண்டிருக்கிறார். 2 ஆங்கில பள்ளி, 2500க்கும் 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அங்க படித்துக் கொண்டிருக்கிறாங்க. IAS MLA பிள்ளைங்க கூட அங்க படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அங்க 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கேயும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரை போல நாமும் அந்த இடங்களில் நம்ம போய் ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு பணிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன். வேதத்தில் சொல்லுகிற வசனம் பிரகாரமாக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்ற என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அவருடைய பாதங்கள் அந்த பீகார்ல அழகா இருக்கிறது என்று உங்கள் முன்னே வைத்துவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு வைத்து நன்றி கூறி விரைவுபடுகிறேன்.